வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஷேர் பேர் பார்த்திங்கன்னா சர்வேஸ்வர். சர்வேஸ்வர் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா ஆடியோ கொடுத்தா கொஞ்சம் வீடியோவோட லென்த்து அதிகமாகிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நிறையா ஷேருக்கு. ஸோ சர்வேஸ்வர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்னி கேப் 9 ரூபா 3 காசில் இருக்கிற 30 காசில் இருக்கக்கூடிய ஷேர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த கரெக்ஷன் இப்போ நிஃப்டி கரெக்ட் ஆகக்குள்ளே ஒரு ரூபா டிப்பு அது மாதிரிலாம் கிடச்சா சூப்பராகலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இது 10 ரூபா 50 காசு பக்கமாக போனது 9 ரூபாய்க்கு பக்கமாக கொடுக்குறேன். இன்றைக்கி நிஃப்டி கேப் டவுன் ஆகுது. அதில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவாக ஓப்பன் ஆகும். நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு. சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்க ஸ்டாக் இது. அதனால பார்த்திங்கன்னா இது கன்சிடர் பண்ணலாம் நம்ம பென்னி கேப் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லியில் பார்க்கலாம். மந்த்லியில் சார்ட் இல்லை, ஏன்னா இது புது ஸ்டாக்கு. அதனால நம்மளுக்கு பெரிய டேட்டா அதிகமாக கிடைக்காது. டெய்லியில் வீக்லியில் எல்லாமே புல்லிஷாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சார்ட்டே பார்க்க முடியல, ஏன்னா இது டேட்டா கம்மியாக இருக்க ஸ்டாக்கு. கேப் டவுன்ஸ் கேப் அப்ஸ் கண்டினியூஸாக வரும். அதனால் ஹெவி வால்யூமுக்கெலாம் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. பென்னி கேப்புக்கெல்லாம் ஒரே லிமிட் 10,000 அது மாதிரி தான் வாங்கணும். ஒரு 5,000 10,000 அது மாதிரி தான் வாங்கணும் போர்ட்ஃபோலியோவை பொறுத்து. பட் ஆனால் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும், க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இதுவும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். சுத்தமாக அவாய்ட் பண்ணக்கூடாது. சில பேர் சொல்கிற மாதிரி இதோட வெயிட்டேஜ் கம்மியாக வச்சுக்கணும் நம்ம டோட்டலாக போர்ட்ஃபோலியோவில். அவ்வளோதான். இது கொடுத்துச்சுன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாகும். இது ஒரு பொட்டென்ஷியல் மல்டி பேக்கர். இப்போ சர்வேஸ்வர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லியில் பார்த்திங்கன்னா நைஸாக அப்படியே ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி அப்படியே இறங்கி ஏறி போயிட்டுருப்பாங்க. இங்கேருந்து இப்படி இருந்து மந்த்லியில் குவார்ட்டர்லியில் பார்க்கலாம். குவார்ட்டர்லியில் இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இப்போது மூவ் ஆகிட்டுருக்கு. இது இங்கே போன இது ஒரு டோஜி. இயர்லியில் பார்த்திங்கன்னா இது லான்ச் பட்டப்பட்டு 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. ஸோ 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2023, இது 2024. ஸோ எவ்வளோக்கு இது லான்ச் பண்ணப்பட்டது? ஹை லோ 3 rupees. ஓப்பன் ப்ரைஸ் 3,000 ரூபாய். இப்போ 3,000 ரூபாயிலேருந்து 9.25 ரூபா வந்துருச்சு. 9 ரூபா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 மடங்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் போக போக மேலே தான் போகும். அதுக்கு நாம் ஒரு ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இதுக்கு லாங் டேர்ம் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு 3.5. ஒரு வாரம் அதுக்கு கீழே ட்ரேட் ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் டேர்ம்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து மீடியம் டேர்ம் ஸ்டாப் லாஸ் வீக்லியில் உங்களுக்கு 5க்கு கீழே ஒரு சில நாட்கள் ட்ரேட் ஆனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இதை இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஃபாராக தான் இருக்குது. லைட்டாக ஒரு 30% ஸ்டாப் லாஸ் இந்த பென்னி கேப்புக்கு. அதுக்காக தான் நம்ம குவான்டிட்டி கம்மியாக வச்சுக்கணும். குவான்டிட்டி கம்மியாக வச்சுருந்தா ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணணும். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது அதுன்ட்டு எதுவும் விடக்கூடாது. நான் இது மட்டும் தான் போவேன் அது மட்டும் தான் போவேன்ட்டு எல்லாம் மிக்சட் பேக்காக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகும். நீங்கள் சேனலில் மற்ற பிளேலிஸ்ட்டை பாருங்கள். பென்னி கேப் பெஸ்ட் ஷேர்ஸ் ஆஃப் 2024 தீபாவளி முகூர்த் பீக் அதிலலாம் பார்த்து ரேண்டமாக இல்லை, ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10ல் 2-3 பெர்ஃபார்ம் பண்ணாது, 1-2 அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க. லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்.